உலக வங்கியின் நிதி உதவியில் செயற்படுத்தப்படும் கால்நடைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்பட்ட நெற்பயிற்சியின் அறுவடை விழா நேற்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் கம்யூனல் நிலையத்துக்கு உட்பட்ட வெடுக்கனாரி பிரதேசத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. வட மாகாணத்தில் முதன்முறையாக கால்நடைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தால் நிலம் லேசர் முறையை பயன்படுத்தி மட்டமாக்கப்பட்டு அதன் பின்னர் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய இயந்திரத்தை பயன்படுத்தி நாற்று நடப்பட்டு பயிற்சியை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாரம்பரிய முறையை பயன்படுத்தி விதைக்கப்பட்டு அறுவடை செய்யும் போது ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 1500 தொடக்கம் 1800 கிலோ வரை விளைச்சல் பெறப்படுகின்றது. ஆனால் நவீன முறையை பயன்படுத்தி மேற்கொண்ட இப்பயிற்சிகையின் விளைச்சலாக ஒரு ஏக்கருக்கு 2700 கிலோ பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. திட்டம் தொடர்ந்தும் பல புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்நிகழ்வில் கால்நடைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் பாபு, திட்டத்தின் விவசாய நிபுணர் வசந்தன் மற்றும் தொடர்புடைய திணைக்கள பணிப்பாளர்கள், அலுவலர்கள், விவசாயிகள் பங்கேற்றனர்.